إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الحديث حديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة صبحكم ومساكم فقد قال النبي عليه الصلاة والسلام بعثت أنا والساعة كهاتين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل أجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب نحن أعلم بما يقولون وما أنت عليهم بجبار فذكر بالقرآن من يخاف وعيد. அல்லாஹுவை புகழ்ந்து அவன் தூதர் முஹம்மத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை உல தூய்மையோடு பின்பற்றி மரணித்து விட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே சத்தியத்தை உல தூய்மையோடு பின்பற்றி மரணிக்கவிருக்கின்ற அத்தனை முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாக. அவர்கள் அனைவரையும் அவர்கள் எதிர்பார்க்கும் உயர் சுவனங்களிலே அந்த அல்லாஹ் அவனது அருளால் நுழைவித்தருள்வானாக. அல் குர்ஆனின் 114 அத்தியாயங்கள். அதில் ஒரு அத்தியாயம் அல் மும்தஹினா, சோதனை செய்து கண்டறிதல், சோதித்தல் என்ற பெயரிலே காணப்படுகின்றது. 60வது அத்தியாயம். வெறும் 13 வசனங்களை கொண்ட இந்த அத்தியாயம், இதன் ஒவ்வொரு வசனமும் இந்த தீனின் முக்கிய அம்சங்களை எடுத்து கூறுகின்றன. எமது சமூகத்தில் மிக பெரும்பாலானவர்கள் இஸ்லாம் ஈமான் என்பது வெறும் வார்த்தை என்ற மயக்கத்தில் இருக்கின்றார்கள். கலிமா என்ற அந்த வார்த்தையை மொழிந்து விட்டால் அதன் பிறகு சுவனத்தை தவிர வேறு இல்லை என நினைக்கின்றார்கள். இவைதான் அல்லாஹ் குர்ஆனிலே போதிக்கின்ற இந்த தீனின் அடிப்படைகளா? குர்ஆனை நாம் கருத்தூன்றி படிக்கின்றோமா? அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், அவர்கள் அல் குர்ஆனை கருத்தூன்றி படிக்க மாட்டார்களா? அந்த உள்ளங்களுக்கு அவற்றிற்கே உரிய பூட்டுகள் அதிலே காணப்படுகின்றதா என்று அல்லாஹ் கேட்கின்றான். இன்று கலிமா சொல்லுகின்ற எமது சமூகத்தின் நிலை, அல்லாஹ் கேட்கின்ற இந்த கேள்வி, அல் குர்ஆனை கருத்தூன்றி எம்மிலே எத்தனை பேர் படிக்கின்றோம்? அல்லது உள்ளங்களிலே பூட்டிடப்பட்டவர்கள் போன்று இருக்கின்றோமா? செவிமடுக்கின்றவர்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். இந்த மும்தஹினா என்ற அத்தியாயம், இதனை தனித்தனியாக நீங்கள் புரிந்து கொள்ளும் மொழியிலே இந்த அத்தியாயத்தை மட்டுமாவது தற்போதைய நிலையில் படியுங்கள். இந்த அத்தியாயத்தின்பால் கவனம் செலுத்த வைத்து இந்த தீனின் அடிப்படைகள் பற்றியாவது எமது சமூகத்தினர் சிந்திக்க வேண்டும், நெருவழி பெற வேண்டும் என்பதே இந்த உபதேசத்தின் நோக்கமாகும். முதல் வசனத்தை எடுத்து பாருங்கள். இந்த தீன் என்பது கலிமாவிலிருந்து துவங்கினாலும் வெறும் கலிமா மொழிந்து விட்டால் அதன் பிறகு சுவனம் நுழைந்து விட்டோம் என்ற குருட்டு நம்பிக்கையை உடைத்தெறிகின்றது. சுருக்கம்,
நபியோடு இருந்த மிகச்சிறந்த ஒரு நபித்தோழர் ஹாத்திப் இப்னு அபி பல்தா நபியிடம் இஸ்லாத்திற்காக உடன்படிக்கை பைஆ செய்து நபியின் கூட்டமைப்பிலே கொள்கையால் ஒன்றிணைந்த உண்மையான ஒரு முஸ்லிம். சந்தர்ப்ப சூழ்நிலையால் இஸ்லாத்தின் எதிரிகளுக்கு நபியின் ஒரு ரகசியத்தை எழுத்து மூலம் ரகசியமாக அனுப்புகின்றார். அல்லாஹ் வஹி மூலம் தனது தூதருக்கு இது பற்றி அறிவிக்கின்றான். அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற ஒரு சில சஹாபாக்களை அனுப்பி ரகசியமாக அனுப்பப்பட்ட அந்த கடிதத்தை நபி அவர்கள் மீண்டும் பறித்து வரச் செய்து விட்டார்கள். எப்படியோ இந்த தீனுக்காக கோபமுறுகின்ற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செயலை செய்த நயவஞ்சகரின் தலையை கொய்து விடுவதற்கு அனுமதி தாருங்கள் என கேட்டார்கள். நபி அவர்கள் மறுத்து விட்டார்கள். கொள்கையால் உறுதியானவர்கள் என்பதை உறுதிப்படுத்திய பத்ர் என்ற யுத்தத்திலே கலந்து கொண்டவர்கள், உள்ளத்தால் அல்லாஹ்வின் கொள்கையிலே உண்மையானவர்கள் என அல்லாஹ் மூலம் சாட்சி பகரப்பட்டவர்கள். அவர்களில் ஒருவர் தான் இந்த ஹாத்திப் இப்னு அபி பல்தா. அவர்கள் செய்த செயலை பற்றி முஸ்லிம்களின் ரகசியத்தை எதிரிகளுக்கு கடிதம் மூலம் எழுதி அனுப்பினார். அதற்கு ஒரு நியாயம் அவரிடம் இருந்தது. ஆனால் இந்த செயல் பற்றி அல்லாஹ் இந்த முதல் வசனத்தில் கூறும்போது وَمَنْ يَفْعَلْهُ مِنْكُمْ فَقَدْ ضَلَّ سَوَاءَ السَّبِيلِ, நன்றாக நாம் கவனிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். கலிமா தய்யிபா மூலம் நபியிடம் இஸ்லாத்திற்கு உடன்படிக்கை செய்து நபியின் கூட்டமைப்பிலே இணைந்துவிட்ட இந்த முஸ்லிம் ஆகியதன் பிறகு கொள்கை உறுதியை நிரூபணம் செய்கின்ற பத்ர் என்ற மிக முக்கிய போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள். ஆனால் இஸ்லாத்தின் இரகசியத்தை, யுத்த இரகசியத்தை முஸ்லிம்களின் எதிரிகளுக்கு வழங்குபவன் என்பவன் ஒருபோதும் உண்மையான முஸ்லிமாக இருக்க மாட்டான். இதனை இந்த முதல் வசனமும் இதன் பின்னணியை தெளிவுபடுத்துகின்ற, நான் குறிப்பிடுகின்ற அந்த நபியின் காலத்திலே நடந்த சம்பவம். இவ்வாறு முஸ்லிம்களின் இரகசியத்தை எதிரிகளுக்கு சொல்பவர் அல்லாஹ் சொல்லுகின்றான், இதே செயலை யார் செய்கின்றாரோ அவர் நெருவழியில் இருந்து வழிகட்டு விட்டார் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எவ்வளவு தெளிவாக இந்த கலிமா என்பது அல்லாஹ்வுடைய கொள்கையிலே எம்மை இணைத்துக் கொள்வதன் அடையாளம் என்பதை இந்த வசனம் எமக்கு கூறவில்லையா? இவ்வாறு கொள்கையிலே ஒன்றிணைத்துக் கொண்டதன் பிறகு கொள்கையின் எதிரிகளோடு நாம் ஒன்று சேர்ந்து விடுவோம் என்றால், அவர்களோடு அன்பு பாராட்டுவோம் என்றால் நாம் வழிகட்டவர்கள் ஆகிவிட்டோம் என்பது தெளிவாகவில்லையா? இப்படி இந்த அத்தியாயத்தின் மும்தஹினா என்ற பெயர் ஏன் வைக்கப்பட்டிருக்கின்றது? இதிலே ஈமான் கொண்டு வருபவர்களை சோதித்து அறியுமாறு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். கலிமா சொல்லிவிட்டார்கள், முஸ்லிம்கள் ஆகிவிட்டார்கள், ஒருபோதும் குஃப்ரிலே செல்ல மாட்டார்கள் என்று அல்லாஹ் கூறவில்லை. இவ்வாறு தங்களை முஸ்லிம்கள் என கூறிக்கொண்டு வருபவர்கள், அவர்களை நீங்கள் சோதித்தறியுங்கள் என்று இதே அத்தியாயத்திலே அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். உண்மையான முஃமின்கள் என்று மிகச் சிரமமான சூழ்நிலையில் கூட தங்களை முஸ்லிம்களாக நிரூபித்தவர்கள் இந்த இஸ்லாத்தை முறிக்கின்ற காரியத்தில் ஈடுபட்டால் அவர்கள் வழிகட்டு விடுவார்கள் என்ற
அடிப்படை அம்சத்தை இந்த அத்தியாயத்தின் முதல் வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான். எனவே நாம் அல்லாஹ் தந்த இந்த வழிகாட்டல் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஜின்னுக்கும் அவசியமானது. குறைந்தபட்சம் அந்த அல்லாஹ்வை நம்புகின்ற, அவனது சுவனத்தை எதிர்பார்க்கின்ற நாம் இந்த தீனின் அடிப்படைகளை புரிந்து உண்மையான தீனில் வாழவில்லை என்றால் அது எவ்வளவு பெரிய கைசேதம் என்பதை சிந்தித்து பாருங்கள். இவ்வாறு இந்த அத்தியாயத்தின் 13 வசனங்களும் ஒவ்வொரு வசனமும் முக்கிய ஒரு உண்மையை கூறுகின்ற நிலையில் இதன் 10வது வசனத்தில் இந்த அடிப்படை கொள்கையோடு தொடர்புபட்ட சில விடயங்கள் இருக்கின்றன. இந்த வசனத்தின் விளக்கம் என்ன என்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுகின்றது. எனவே அந்த அத்தியாயத்தின் சுருக்கத்தை முதலிலே நினைவுபடுத்தி இருக்கின்றோம். 2வது ஹுத்பாவிலே எந்த வசனம் பற்றி தெளிவு கேட்கப்பட்டதோ, முஸ்லிமாக வாழ்ந்து மரணிப்பதன் மூலம் சுவனத்தை எதிர்பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் அவசியமான அந்த விடயத்தை 2வது ஹுத்பாவிலே தெளிவுபடுத்துகின்றேன். ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. أما بعد, ஈமான் கொண்டதாக கூறி வருபவர்களை சோதித்தறிவது உட்பட ஈமான் கொண்டவர்களை அவர்கள் உண்மையானவர்களா, உறுதியானவர்களா, இறுதி வரைக்கும் அதிலே நிலைக்கின்றார்களா என்று பல்வேறு சோதனைகளை தந்து அல்லாஹ் சோதிப்பான். மரணம் வரும் வரைக்கும் உண்மையாக வாழ்ந்து மரணித்த முஸ்லிம்களை மட்டும்தான் அவனது சுவனத்திலே நுழைவிப்பான். எனவே இந்த ஈமான் என்பது சோதித்தறியக்கூடியது என்பதை உணர்த்துகின்ற அந்த அடிப்படை விடயங்களை கூறுகின்ற இந்த மும்தஹினா என்ற அத்தியாயத்தின் 10வது வசனம் என்ன கூறுகின்றது என்று ஒரு மனிதர் ஒரு கேள்வி தொடுத்திருக்கின்றார். சிறப்பான ஒரு கேள்வியாகும். இதிலே என்ன அல்லாஹ் கூறுகின்றான்? ஈமான் கொண்டவர்களே, உங்களிடம் விசுவாசம் கொண்டு வருகின்ற, அதே போன்று ஹிஜ்ரத்து செய்து வருகின்ற பெண்கள், அவர்களை நீங்கள் சோதியுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹு அலமு பி ஈமானிஹின்ன, உண்மையில் அவர்களது ஈமானின் நிலை என்ன என்பதை அல்லாஹ் நன்கு அறிந்தவன். ஆனால் உலகிலே எம்மால் அறிய முடியாது. அதனை பரீட்சிக்குமாறு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். ஃபைன் அலிம்துமூஹுன்ன முஃமினாத்தின், உங்களுடைய முடிவின்படி அவ்வாறு வரக்கூடிய அந்த பெண்கள் உண்மையிலேயே ஈமான் கொண்டுதான் வருகின்றார்கள் என்று நீங்கள் அறிந்து கொண்டால் அவர்களை மீண்டும் அந்த நிராகரிக்கின்றவர்களிடம் திருப்பி அனுப்பி விடாதீர்கள். இவர்கள் அவர்களுக்கு ஆகுமானவர்களும் இல்லை, அவர்கள் இவர்களுக்கு ஆகுமானவர்களும் கிடையாது. அதே நேரத்தில் இந்த பெண்களுக்கு திருமண பந்தத்திற்காக அவர்கள் கொடுத்த அந்த மகர் தொகை, அவர்கள் செலவு செய்த அந்த மகர், அதனை அவர்களுக்கு திருப்பி கொடுத்து விடுங்கள். அதன் பிறகு நீங்கள் இவ்வாறு ஹிஜ்ரத்து செய்து வந்த அந்த பெண்களை நீங்கள் மகர் கொடுத்து நீங்கள் திருமணம் செய்வதிலே எந்த குற்றமும் கிடையாது. இந்த சத்தியத்தை நிராகரிக்கக்கூடிய பெண்களுடனான
திருமண பந்தங்களை நீங்கள் நீடிக்காதீர்கள். நீங்கள் மகர் கொடுத்து திருமணம் செய்ததன் பிறகு உங்களை விட்டும் காபிர்களிடம் சென்று விட்ட பெண்கள், அவர்கள் திருமண பந்தத்தை நீக்கிக் கொண்டு சென்றதன் காரணமாக அவர்களுக்கு நீங்கள் கொடுத்த மகரை திருப்பி கேட்டு பெறுங்கள். அவ்வாறு அந்த நிராகரிக்க கூடியவர்கள் முஸ்லிமான பெண்களை திருமணம் செய்திருந்து இவர்கள் அவர்களை விட்டுவிட்டு வந்துவிட்டால் அவர்கள் இவர்களுக்கு கொடுத்த அந்த மகரையும் அவர்கள் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். இதுதான் அல்லாஹுடைய தீர்ப்பாகும். உங்களுக்கு மத்தியில் இவ்வாறு அல்லாஹ் தீர்ப்பு வழங்குகின்றான். அல்லாஹ் அனைத்தையும் அறியக்கூடியவனாகவும் அவன் ஞானமிக்கவனாகவும் அல்லாஹ் இந்த வசனத்திலே கூறுகின்றான். ஒரு முஸ்லிமான பெண் இந்த சத்தியத்தை நிராகரிக்கின்றவர்களுடன் திருமண பந்தத்தில் இருக்கக்கூடாது. அதே போன்று ஒரு முஸ்லிமான ஆண் தனது மனைவி அல்லாஹ்வுடைய இந்த தீனை நிராகரிக்கின்றாள் என்ற நிலை வரும் என்றால் அதன் பிறகு அவளுடனான திருமண பந்தத்தை நீடிக்க கூடாது. இஸ்லாமிய சட்டங்களை நாம் மிகச் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அல் குர்ஆனிலே அல்லாஹ் ஈமான் கொண்ட பெண்களுக்கு 2 உதாரணங்களை கூறுகின்றான். அதிலே ஒரு பெண் இந்த உலகில் ஆகப்பெரிய நிராகரிப்பாளர்களில் ஒருவனான ஃபிரௌனுடைய மனைவியாக வாழ்ந்த அதே நேரம் ஒட்டுமொத்த பெண்களுக்கும் ஈமானிலே ஒரு முன் உதாரணமாக ஒரு முஸ்லிமான பெண்ணாக வாழ்ந்திருக்கின்றார். நபியின் மகள்மார்களில் ஒருவர் ஜைனப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்கள் ஒரு சில காலம் தங்களது காஃபிரான மனைவியுடன் வாழ்ந்திருக்கின்றார். எப்படியோ இஸ்லாமிய சட்டங்கள் என்பவை சுதந்திரமான ஒரு சூழ்நிலையில் இஸ்லாம் என்ற நேர்வழி அடைந்துவிட்ட ஒரு முஸ்லிம் தனது சோடி ஆணாக இருந்தால் அவருடைய மனைவி, பெண்ணாக இருந்தால் அவருடைய கணவர், இந்த தீனை ஏற்றுக்கொள்ளாத ஒவ்வொரு மனிதனும் அவன் ஜாஹிலியத்திலே வாழுகின்றான். ஜாஹிலியத் என்றால் அறியாமை. இந்த தீனின் செய்தி கிடைத்ததன் பிறகு இதனை பொய்யென ஒரு மறுக்கின்ற ஒருவன் அவன் காஃபிர் என்ற நிலையை அடைந்து விடுவான். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. படிப்படியாக ஒவ்வொரு மனிதனும் இந்த தீனை அறிந்து இந்த கொள்கையை ஏற்பதன் மூலம் அன்றைய காலத்தில் இதன் தலைவரிடம் அவரோடு இருக்கின்ற கூட்டமைப்பிலே இணைவதன் மூலம்தான் ஒருவன் முஸ்லிமாக மாறுகின்றான். இதனைத்தான் உடன்படிக்கை பைஆ என கூறப்படுகின்றது. மேலே நாம் சொன்ன நபியிடம் வருகின்றவர்களை சோதித்தறியுமாறு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். நபி அவர்கள் எப்படி சோதித்தார்கள் என்ற தெளிவான ஹதீஸ் சஹீஹுல் புகாரி உட்பட பல நூல்களிலே இருக்கின்றன. அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது என்ற அடிப்படை விடயம் உட்பட இஸ்லாத்தின் முக்கிய விடயங்களை கூறி இவற்றை ஏற்று உடன்படிக்கை செய்கின்றீர்களா என்று கேட்க வேண்டும். இவ்வாறு இஸ்லாத்திலே ஈமான் கொண்டு நுழைவதென்பது ஷஹாதத்தைன் என்பதை கூறுகின்ற அதே நேரம் அன்றைய கால ஜமாஅத்துல் முஸ்லிமீனின் இமாமை ஏற்று குர்ஆன் சுன்னா உட்பட அந்த இமாமின் ஆகுமான வழிகாட்டலின்படி நடப்பேன்
என்று வாக்குறுதி அளிக்க வைப்பதுதான் சோதனையாகும். ஹதீஸிலே தாராளமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. வருகின்ற பெண்கள் உட்பட ஆண்களிடமும் இப்படி பைஆ என்ற உடன்படிக்கையை நபி அவர்கள் எடுத்தார்கள் என்ற தெளிவான ஹதீஸ் காணப்படுகின்றது. எனவே இந்த சத்தியத்தை ஏற்காமல் அது பற்றிய செய்தி கிடைத்ததன் பிறகு அதனை நேரடியாக நிராகரிக்காத ஒவ்வொரு மனிதனும் அவன் ஜாஹிலியத்தில் வாழுகின்றான். இதே ஜாஹிலியத்தில் உள்ள ஒரு மனிதன் இஸ்லாத்தின் அழைப்பு கிடைத்ததன் பிறகு அந்த நேர்வழியை மறுத்து அதனை நிராகரிக்கின்ற நிலைக்கு வந்துவிட்டால் அப்படியான நிலையில் தங்களது வாழ்க்கை துணைகளோடு திருமண பந்தத்தை நாம் நீடிக்க கூடாது என்ற ஒரு சட்டத்தை அல்லாஹ் கூறுகின்றான். எனவே இந்த நேர்வழியை ஏற்பவர்கள் அக்காலத்தில் உள்ள சுவனம் செல்லும் கூட்டத்திலே உடன்படிக்கை செய்து அதிலே இணைந்து கொள்ள வேண்டும். அவர்களைத்தான் அல்லாஹ் தனது அருளால் சுவனத்தில் நுழைவிப்பான். இந்த சத்தியத்தை பற்றி ஆய்வு செய்கின்ற, அலசுகின்ற, அது பற்றி கவனித்துக் கொண்டிருப்பவர்கள் சுவனம் செல்லும் கூட்டத்தில் நுழையாத அவர்கள் ஜாஹிலியத்திலே வாழுகின்றார்கள். மரணம் வரும் வரைக்கும் இஸ்லாம் அவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்குகின்றது. அதுவரைக்கும் இந்த நேர்வழியை அவர்கள் விளங்கி புரிந்து இதிலே இணைவதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. இதற்கிடையில் யாரெல்லாம் இந்த நேர்வழியை நிராகரிப்பை வெளிப்படுத்துகின்றார், அப்படியான ஒருவர் எங்களது மனைவியாக அல்லது ஒரு பெண்ணின் கணவராக இருந்தால் ஜாஹிலியத் என்ற வரம்பிலிருந்து தாண்டி சத்தியத்தை நிராகரிப்பவர் என்ற காஃபிர் என்ற நிலைக்கு வந்து விடுவார் என்றால் அத்தகையவர்களோடு ஒரு முஸ்லிம் திருமண பந்தத்தை நாம் நீடிக்க கூடாது. இந்த இரண்டிற்கும் இடையிலுள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த மும்தஹினா சோதித்தறிதல் என்ற அத்தியாயத்தின் 10வது வசனம் முஸ்லிமாக விரும்புகின்றவர்களை சோதிக்க வேண்டும். சோதிப்பது எப்படி என்று நபி அவர்கள் சோதித்து காட்டினார்கள். இணை வைக்க கூடாது, திருடுதல் உட்பட பெரும் பாவங்களிலே ஈடுபடக்கூடாது, ஆகுமான விடயங்களிலே முஸ்லிம்களின் அமீருக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற இது போன்ற விடயங்களை கூறி அவர்களிடம் பைஆ எடுக்க வேண்டும். இதுதான் உண்மையில் இஸ்லாத்தில் நுழைகின்ற முறைமை. எனவே பைஅத்து செய்து இஸ்லாத்திலே நுழைய வேண்டும். வெளிப்படையிலே உள்ளங்களை எம்மால் பார்க்க முடியாது. வெளிப்படையிலே ஈமானை ஏற்றுக்கொள்ளுகின்றார் என்ற நிலை வந்தால் அவர்களை முஸ்லிம்களாக கருதி முஸ்லிம்களை போன்று அவர்களை வழிநடத்த வேண்டும். அதன் பிறகு திருமண பந்தத்தில் கணவன் மனைவியாக இருப்பவர்களில் ஒருவர் ஈமான் கொண்டால் மற்றவருக்கு இந்த தீனை சொல்ல வேண்டும். மற்றவர் இந்த தீனை ஏற்காத வரையில் அவர் ஜாஹிலியத்தில் இருக்கின்றார். ஜாஹிலியத் என்பதை தாண்டி இந்த தீனை பொய்ப்பித்து இதனை மறுப்பவராக அவர் மாறிவிட்டால் அதன் பிறகு அவருடைய திருமண பந்தத்திலே நாம் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் நாம் ஏற்றுக்கொண்ட தீனை எந்த புரிதலும் இல்லாமல் உடனடியாக அதனை ஏற்றாக வேண்டும் என்று நாம் நிர்பந்திக்க கூடாது. தீனின் அவசியத்துவத்தையும் அதன் முக்கியத்துவத்தையும் புரிய வைத்து மனித படைக்கப்பட்ட நோக்கமே ஒரு முஸ்லிமாக மாறி மரணிப்பது என்ற உண்மையை தனது சோடிக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அதுவரை அவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும். என்றோ ஒரு நாள் இந்த தீனிலே அவர்களும் இணையும் விதத்திலே
முன்மாதிரியாக நாம் வாழ வேண்டும். இந்த காலம் வரைக்கும் நாம் கணவன் மனைவியாக வாழுவதை இஸ்லாம் தடுக்கவில்லை. அதே நேரத்தில் என்றோ ஒரு நாள் இந்த தீனை அறிந்ததன் பிறகு இதனை நிராகரிப்பதாக அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டால், இதனை மறுப்பதாக அவர்கள் முடிவை கூறிவிட்டால், அதன் பிறகு அவர்களுடனான திருமண பந்தத்தில் நாம் வாழக்கூடாது, அது ஹராமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இரண்டிற்கும் இடையில், அதாவது நாம் தீனை ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்பதற்காக எமது திருமண சோடியை இஸ்லாத்திலே உடனடியாக நுழையுங்கள் என நிர்பந்திக்கவும் கூடாது. அதே நேரத்தில் எமது கொள்கையை பொய்ப்பித்து அதனை மறுக்கின்ற ஒரு நிராகரிப்பாளராக அவர்கள் மாறிவிட்டால், கொள்கையிலே எதிர்கொள்கையாக மாறிவிட்ட அவர்களுடன் இரத்த உறவை நாம் நீடிக்க கூடாது. கொள்கை உறுதி வேண்டும், கொள்கையிலே உண்மை வேண்டும் என்பதை இந்த அத்தியாயம் முழுக்க நாம் காணலாம். எனவே ஒரு முஸ்லிம் என்பவன் முஸ்லிம் அல்லாதவர்களை கொள்கை ரீதியில் நோக்க வேண்டுமே ஒழிய பல மதங்களுக்கு இடையிலான நல்லுறவு என கூறி அல்லாஹ்வை இலாஹாக ஏற்று செயல்படுகின்ற இந்த கொள்கையின் முழு அடிப்படை விடயங்களை கைவிட்டு அல்லாஹுக்கு இணை கற்பிப்பவர்கள், அல்லாஹுக்கு எதிராக செயல்படுபவர்கள், இவர்களுடனெல்லாம் கொள்கையை விட்டு ஒன்றுபடுவதென்பது முஸ்லிம்களின் நிலைப்பாடு கிடையாது. இஸ்லாத்திலிருந்து வழிகட்டு சுவனம் செல்லும் பாதையை தாமாகவே மூடிக்கொண்ட முஸ்லிம் அல்லாதவர்களின் நிலைப்பாடுதான் இந்த நிலைப்பாடு. விரிவாக இது பற்றி படிக்க வேண்டி இருக்கின்றது. சுருக்கம் என்னவென்றால், இஸ்லாம் என்பது ஒரு கொள்கையாகும். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லிம் ஏனையவர்களை கொள்கை ரீதியிலே நாம் பார்க்க வேண்டும். கொள்கையின் எதிரியாக இல்லாதவரை, கொள்கையில் இருந்து எம்மை மாற்ற முயற்சிக்காதவரை, ஏனைய மனிதர்களோடு அழகிய முறையிலே அவர்களை கண்ணியப்படுத்தி அவர்களும் இந்த தீனின் சிறப்பை புரிந்து கொள்ளும் அளவிற்கு நீதமாக பண்பாக நடப்பதை இஸ்லாம் தூண்டுகின்றது. எனவே கொள்கை உறுதியோடிருந்து கொள்கையின் அடிப்படையில் ஏனைய மனிதர்களை நோக்குவதே இஸ்லாம் கற்றுத்தருகின்ற வழிமுறையாகும். எனவே இந்த தீனை உள்ளத்தால் ஏற்று இந்த தீனை தெளிவாக புரிந்து அதன் அடிப்படைகளை பாதுகாத்து என்றுமே இந்த நெருவழியில் இருந்து வழிகட்டு விடாது, நெருவழியில் இருந்து நாம் மரணிக்க வேண்டும். அத்தகையவர்களுக்குத்தான் அந்த நேர்வழியின் வாசலாகிய கலிமா என்பது பிரயோஜனம் தரும். கலிமா மொழிந்ததன் பிறகு குஃப்ரிலே, நிரந்தர நரகிலே ஈமானை பறிக்கின்ற செயல்களாக இருந்தவற்றை நாம் செய்வோம் என்றால், அதன் பிறகு கலிமாவை முறித்து எமது இலட்சியத்தில் தோல்வியடைந்தவர்களாக நாம் மாறிவிடுவோம். மரணிக்கும் வரைக்கும் கொள்கை தெளிவோடு நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கையிலே உறுதியோடு இருந்து முஸ்லிமாக மரணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் இம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அகூலு ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லிசாயிரில் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்.